பருவதமலை பொழுதுபோக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமது பருவதமலையில் இந்த 2026 புதிதாக வந்துள்ள 5 மாற்றங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். முதலாவது விதிமுறை நேர மாற்றம். 2025 நடைமுறையில் இருந்த அதிகாலை 5 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை மலையேறுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இந்த 2026 பருவதமலை ஏறுவதற்கு அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தாங்க அனுமதி வழங்குறாங்க. அதாவது 2 மணி நேரத்தை குறைச்சிட்டாங்க. அதனால 5 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள மட்டும்தான் மக்கள் பருவதமலை ஏற முடியும். இரண்டாவது விதிமுறை வயது வரம்பு. இனிமே நீங்க பருவதமலைக்கு ஏறும்போது 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மலையேற முடியாது. அதே போல 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் மலையேற அனுமதி கிடையாது. அதனால 18 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்ட நபர்களை மட்டும்தான் மலையேறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் மலையேறுவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் பருவதமலை ஒரு அபாயகரமான ஆபத்தான மலையேற்றம் என்பதால் இந்த நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது விதிமுறை மக்கள் குறைப்பு. அதாவது 1 மணி நேரத்திற்கு 100 பேர் மட்டும்தான் மலையேறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. இப்படி காலை 5 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை உள்ள இந்த 10 மணி நேரத்திற்குள்ளாக 1000 பேர் மட்டும்தான் பருவதமலை ஏறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. இந்த 1000 பேர்ல திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 200 பேருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதே போல மற்ற வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் 800 பேருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதுல பருவதமலை சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஒரு 10-13 கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு அனுமதி இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுவும் அவர்களுடைய ஆதார் அட்டை சரிபார்த்த பிறகு அவர்களுக்கு இந்த அனுமதி வழங்குறாங்க. ஏற்கனவே உள்ள விதிமுறைகள் தான் அதுல இந்த புதிதாக இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமே 1 மணி நேரத்திற்கு 100 பேர் மட்டும்தான் பருவதமலை ஏறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. ஐந்தாவதாக ஆன்லைன் விண்ணப்பங்கள் அவசியம். அதாவது வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் ஆன்லைன்ல பருவதமலை ஏறுவதற்காக டிக்கெட் முன்பதிவு விண்ணப்பித்த பிறகுதான் பருவதமலை ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுறாங்க. இதுவரைக்கும் பருவதமலை ஏறுவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் தொடங்கப்படவில்லை. இனிமேல் தொடங்கினால் நம்மளுடைய வலையொலி பக்கத்துல நிச்சயமாக அதற்கான காணொளி இடம்பெறும். மேலும் பல பருவதமலை பற்றிய பயனுள்ள தகவல்களுக்கு நம்முடைய வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.